A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பீகார் சட்டசபை தேர்தல் நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த சூழலில் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் மற்றும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு 2 மாநிலங்களில் ஓட்டுரிமை இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து தகவலின்படி பிரசாந்த் கிஷோரின் ஒரு வாக்காளர் பதிவு மேற்கு வங்கத்தின் பஹானிபானிபூரி பகுதியில் உள்ள அங்கு அவர் எண் 121 காலிகாட் சாலை என்ற முகவரியில் வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ளார். இதே முகவரியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகமும் உள்ளது. குறிப்பாக பஹவானிபூர் தொகுதி மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி போட்டியிடும் தொகுதியாகும். 2021ஆம் ஆண்டில் பிரசாந்த் கிஷோர் திரிணாமுல் காங்கிரசின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றிய போது இந்த முகவரியில் வாக்காளராக சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் அவர் பீகார் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அந்த ஓட்டு கர்கஹார் தொகுதியில் உள்ள மத்திய வித்யாலயம் கோனார் கிராமம் என்ற முகவரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அவரது பெற்றோரின் சொந்த ஊராகும். 2 மாநிலங்களில் ஒரே நேரத்தில் ஓட்டுரிமை வைத்திருப்பது சட்டவிரோதம் என தேர்தல் சட்டம் குறிப்பிடுகிறது. 1950ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 17 மற்றும் 18 படி ஒரே நபர் 2 இடங்களில் வாக்காளராக இருக்க முடியாது. இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அவர் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்த போதும் மேற்கு வங்கத்தில் உள்ள பெயரை நீக்க உரிய அதிகாரியிடம் விண்ணப்பித்ததாகவும், ஆனால் அந்த விண்ணப்பம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிரசாந்த் கிஷோரின் இரட்டை ஓட்டுரிமை விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.